நான் உன்னை அப்படியா பார்த்துட்டான்? உண்மையா லவ் பண்ணதுக்கு என் ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்து தீபாவளி கிஃப்ட் இந்த லீகல் நோட்டீஸ். Harassment, abuse, insult, assault, disgrace, beating, treatment, and she had been completely treated as a bonded neighbor. நான் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க, என் பாஸ்ட்டை பற்றி தெரியாதுன்னு சொன்னவங்க, இப்போ அவங்களே 2023 கபாலீஸ்வர் கோயில் எங்களுக்கு மேரேஜ் ஆனதாகவும் ரிஜிஸ்டர் ஆனதாகவும் என்னோட பாஸ்ட் எல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காகவும் சொல்கிறாங்க. February 2024 நான் செப்பரேட் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க, 1 year பிஃபோரா. அப்போ என்ன 2025 என் அவார்ட் ஃபங்க்ஷன், என் இன்டர்வியூஸில், என் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோலாம் மறந்துட்டாங்க போல. இதனால தான் என் ஒய்ஃபை நான் ரொம்ப பிரில்லியன்ட்டு சொல்லுவேன். ஒருத்தன் எவ்வளோ தாங்க அடிப்பீங்க? அடி வாங்கிட்டு இருக்காங்க, அவனை அடிச்சுட்டே இருப்பீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை? மனசாட்சின்னு இல்லை, மனசு ஒன்று உங்களுக்குள்ள. நான் என்ன தப்பு பண்ண ஆலன்? லவ் பண்ண பொண்ணை மேரேஜ் பண்ணேன், அவள் தான் உலகம்னு எல்லாமே இருந்தது தப்பா? என் ஒய்ஃபுக்கு என்கிட்ட இருந்து 50 lakhs பெர்மனன்ட் அலிமனியும் அண்ட் தென் மந்த்லி 50,000 ப்ளஸ் டிவோர்ஸும் வேணுமா? தர்மத்தின் வாழ்வதனை சூழ்க்கவும் மீதும் தர்மமே வெல்லும். இப்ப இந்த வீடியோவை சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் ஆதி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்வேதா ஆதின்னு ஒருத்தவங்கள லவ் பண்றதா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க ஃபேஸ ரிவீல் பண்ணாம ரொம்பவே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க நிலையில கொஞ்ச நாள் முன்னாடி ஆதி நான் தான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஆதி அண்ட் ஸ்வேதாக்கு 2023 ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சு. அவங்க வீட்டுல யாரும் ஒத்துக்காததுனால அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க நிலையில ஸ்வேதா அவங்க இன்ஸ்டாகிராம்ல கல்யாணம் ஆனது உண்மைதான், ஆனா நான் ஏமாந்துட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், அவனை போலீஸ் தேடிட்டு இருக்கு, எனக்கு உண்மையெல்லாம் இப்பதான் தெரிய வருது, இப்ப எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ ஸ்வேதா ஆதிய டிவோர்ஸ் பண்றதா டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதை பார்த்தா ஆதி ரொம்ப எமோஷனல் ஆகி இப்ப இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. ஸ்வேதா டிவோர்ஸ் நோட்டீஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு, எனக்கு 50 லட்சம் ரூபாய் நிரந்தர பணம் வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு மாசம் 50,000 ரூபாய் வேணும், டிவோர்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா ஆதி ரொம்ப எமோஷனலா அழுந்துட்டு இப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.